இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். ரவுப்பில் கணவன், மனைவி, 3 பிள்ளைகள் உட்பட ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 தீயில் கருகி பரிதாப பலி. ரவுப் கம்போங்பா மாக்குலாட் என்ற பகுதியில் வீடு ஒன்று தீப்பற்றி எரிந்ததில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 பேர் உடல் கருகி மாண்டனர். இன்று அதிகாலை 3:35 மணியளவில் இச்சம்பவம் குறித்து தங்களுக்கு தகவல் கிடைத்ததாக ரவுப் மாவட்ட போலீஸ் தலைவர் முகமது ஷாரில் அப்துல் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். தீயை அணைத்த பிறகே அவ்வீட்டில் இருந்த 5 சடலங்களும் கண்டறியப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 56 வயதான முகமது அவி முகமது, 44 வயதான அவரது மனைவி ஜலிஹா அடாம் மற்றும் அவரது பிள்ளைகளான 17 வயது ரூபி அட்ரினா பட்ரிஷா முகமது அலாவி, 14 வயதான ரூபி அட்லினா பனின் மற்றும் 10 வயதான ரூபி அசியான் பரிசா ஆகிய 5 பேரும் தீயில் கருகி மாண்டவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இச்சம்பவம் நடந்த நேரத்தில் இத்தம்பதியினரின் மற்ற 2 பிள்ளைகள் வீட்டில் இல்லாத காரணத்தால் அவர்கள் உயிர் தப்பியுள்ளனர். இந்நிலையில் மீட்கப்பட்ட சடலங்கள் ரவுப் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன. மேலும் இவ்விபத்தில் அவ்வீடு முற்றிலும் எரிந்து தீக்கிரையானதோடு 3 கார்கள் மற்றும் 3 மோட்டார் சைக்கிள்களும் எரிந்து சாம்பலாகின. அமெரிக்கா, ஈரான் இடையே நிலவும் போர் பதற்ற நிலை. மலேசியர்கள் ஈரானுக்கு செல்ல வேண்டாம் என வெளியுறவு அமைச்சு எச்சரிக்கை. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே பதற்ற நிலை நீடித்து வரும் நிலையில் எந்த நேரத்திலும் அது போராக வெடிக்கக்கூடும் என்பதால் மலேசியர்கள் ஈரானுக்கு பயணம் செய்வதை தவிர்க்குமாறு மலேசிய வெளியுறவு அமைச்சு அறிவுறுத்தியுள்ளது. தெஹ்ரானில் உள்ள மலேசிய தூதரகத்தை சேர்ந்த மலேசிய அதிகாரிகளும் அவர்களின் குடும்பத்தினரும் உடனடியாக நாடு திரும்புமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் டத்தோசரி முகமது ஹசான் தெரிவித்துள்ளார். அங்கு மலேசியர்கள் அதிகம் இல்லை என்றாலும் கூட மொத்தம் 13 மலேசியர்கள் உள்ளதாகவும் முகமது ஹசான் நாடாளுமன்றத்தில் இன்று தகவல் தெரிவித்துள்ளார். அவர்களில் 2 முதல் 3 பேர் மாணவர்கள் என்றும் கடந்த ஆண்டு அமெரிக்கா அணுசக்தி நிலையங்களை தாக்கிய போது கூட அவர்களை நாடு திரும்புமாறு அறிவுறுத்தியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். என்றாலும் அவர்கள் நாடு திரும்ப மறுத்துவிட்டதையும் முகமது ஹசான் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்நிலையில் அவர்களுக்கு அங்கு ஏதாவது அசம்பாவிதங்கள் ஏற்பட்டால் அரசாங்கத்தை குறை கூற முடியாதபடி இழப்பீட்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுமாறு அவர்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் முகமது ஹசான் விவரித்துள்ளார். தற்போதைய காலகட்டத்தில் எந்த நேரத்திலும் அங்கு எதுவும் நடக்கலாம் என்பதால் மலேசியர்கள் ஈரானுக்கு பயணம் செய்ய வேண்டாம் என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். புக்கிட் கயூ ஹித்தாமில் நேற்று மலேசிய எல்லை கட்டுப்பாடு மற்றும் பாதுகாப்பு முகமையான AKPS கமாண்டர் நசருடின் நசீர் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கி சூடு தாக்குதல் தொடர்பாக 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இச்சம்பவம் நடந்த அடுத்த 24 மணி நேரத்திற்குள் அவர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டிருப்பதாக உள்துறை அமைச்சர் சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் நாடாளுமன்றத்தில் இன்று தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இச்சம்பவம் தொடர்பாக அவர்கள் இருவரிடமும் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நேற்று அதிகாலை 6:30 மணியளவில் முகமது நசருடின் தனது தொழுகையை நிறைவேற்ற காரில் சென்று கொண்டிருந்த வேளையில் மோட்டார் சைக்கிளில் வந்த 2 அடையாளம் தெரியாத நபர்கள் அவர் மீது துப்பாக்கி சூடு தாக்குதல் நடத்தினர். இருப்பினும் அதிர்ஷ்டவசமாக அவர் காயமின்றி உயிர் தப்பினார் என்பது குறிப்பிடத்தக்கது. வேகமாக வளர்ந்து வரும் டிஜிட்டல் தொழில்நுட்பங்களுக்கு ஏற்ப உயர்கல்வி நிலைய பட்டதாரிகளின் திறன்கள் எதிர்கால வேலைவாய்ப்பு சந்தைக்கு பொருத்தமாக இருப்பதை உறுதி செய்யும் முயற்சியில் மலேசிய அரசாங்கம் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. இன்று மேலவையில் எழுப்பப்பட்ட வாய்மொழி கேள்வி ஒன்றிற்கு பதிலளித்த மனிதவள அமைச்சர் டத்தோசரி ரமணன் ராமகிருஷ்ணன் இந்த முக்கிய இலக்கை வலியுறுத்தினார். நாட்டின் திறமையாளர்களின் வளர்ச்சி என்பது வெறும் தரவுகளை மட்டும் அடிப்படையாக கொள்ளாமல் வேலைவாய்ப்பு சந்தையின் உண்மையான தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் அமைய வேண்டும் என்று சுங்காய்புலோ நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் தெரிவித்தார். இதற்காக அரசாங்கம் பயிற்சி நிறுவனங்கள் மற்றும் தொழில்துறையினருக்கு இடையே திட்டமிட்ட கூட்டு ஒத்துழைப்பை மனிதவள அமைச்சு பலப்படுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த நோக்கத்திற்காக தொழில்துறையினரால் வழிநடத்தப்படும் 18 மைமாஹிர் எதிர்கால திறன் திறமையாளர் மன்றம், மைமாஹிர் ஃபியூச்சர் ஸ்கில்ஸ் டேலண்ட் கவுன்சில், FSTC அமைப்புகளை மனிதவள அமைச்சு நிறுவியுள்ளது.
கடந்த டிசம்பர் 2025 நிலவரப்படி சுமார் 59,000 தொழிலாளர் தேவைகளை இந்த மன்றம் கண்டறிந்துள்ளது. இது டிஜிட்டல் தொழில்நுட்ப துறையில் துல்லியமான மற்றும் சந்தை வேலைக்கு ஏற்ப பயிற்சி திட்டங்களை வடிவமைக்க ஒரு வலுவான அடித்தளமாக அமைந்துள்ளது. மனிதவள அமைச்சின் கீழ் உள்ள பயிற்சி முகமைகள் முக்கியமாக தொழில்நுட்பம் மற்றும் தொழில் பயிற்சி கல்விக்கு டிவெட் முன்னுரிமை அளித்தாலும் உயர்கல்வி நிலைய பட்டதாரிகளும் பல்வேறு உயர்தர திட்டங்கள் மூலம் ஆதரிக்கப்படுகின்றனர் என்று டத்தோஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் விளக்கினார். அதன்படி மனிதவள மேம்பாட்டு வாரியம் HRDCorp இன்டர்ன்ஷிப் ட்ரெய்னிங் ஸ்கீம் ITS எனும் திட்டத்தை செயல்படுத்துகிறது. இத்திட்டம் முதலாளிகளின் நேரடி தேவைகளின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட முறையான நடைமுறை பயிற்சிகளை வழங்குகிறது. இதற்கான பயிற்சி பாடத்திட்டங்கள் நேரடியாக முதலாளிகளுடன் இணைந்தே உருவாக்கப்படுகின்றன. தவிர தேசிய திறமையாளர் மேம்பாட்டு நிறுவனம் டேலண்ட் கார்ப் அதன் மை மாஹேர் ஸ்கில் லேப் திட்டத்தின் மூலம் தரவு பகுப்பாய்வு, டாட்டா அனலிஸ்டிக், செயற்கை நுண்ணறிவு, AI மற்றும் சைபர் பாதுகாப்பு போன்ற எதிர்கால திறன் துறைகளில் தீவிர பயிற்சிகளை வழங்குகிறது. இத்திட்டம் நேரடி திட்டப்பணிகள் சார்ந்த பயிற்சிகளையும் தொழில்துறை வழிகாட்டல்களையும் உள்ளடக்கியுள்ளது. மேலும் இத்திட்டத்தின் கீழ் பயிற்சி பெறுவோருக்கு வேலைவாய்ப்பு நேர்காணல்கள் அல்லது பணி அமர்த்தல்களுக்கான உத்தரவாதம் வழங்கப்படுகிறது. இதன் மூலம் பணிக்கு அமர்த்தப்படும் பட்டதாரிகளுக்கு சந்தையின் சராசரி ஊதியத்தை விட 5 முதல் 15% வரை கூடுதல் ஆரம்ப ஊதியம் வழங்கப்படுவதையும் டத்தோஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் சுட்டிக்காட்டினார். ஒட்டுமொத்தமாக அரசாங்கத்தின் இந்த ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் பட்டதாரிகள் வெறும் கல்வி தகுதியோடு மட்டும் நிற்காமல் எதிர்கால டிஜிட்டல் பொருளாதாரத்திற்கு தேவையான போட்டித்திறன் மிக்கவர்களாக திகழ்வதை உறுதி செய்கின்றது. புனித குர்ஆன் மீது கால் வைத்து அவமதித்ததாக கூறப்படும் 21 வயது பல்கலைக்கழக மாணவர் மீது கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என ஜெலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினர் RSN ராயர் வலியுறுத்தியுள்ளார். பல்லின மக்கள் வாழும் மலேசியாவில் எந்த ஒரு மலேசியரும் மற்றொருவரின் சமயத்தை கேலி செய்வதோ அவமதிப்பதோ முற்றிலும் தவறானது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். குறிப்பாக இச்சம்பவத்தை பொறுத்தவரையில் புனித குர்ஆன் நூலை காலால் மிதித்து அவமதித்திருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. சட்டப்படி சம்பந்தப்பட்டவர் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் ராயர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இச்சம்பவத்திற்கு பிறகு தனது மகனை போலீசாரிடம் ஒப்படைத்ததாக கூறப்படும் அம்மாணவரின் தந்தையின் செயலையும் ராயர் பாராட்டியுள்ளார். சட்டம் இனி அதன் கடமையை செய்யட்டும், நாம் ஒருபோதும் சட்டத்தை கையில் எடுக்கக்கூடாது என்றும் ராயர் தெரிவித்துள்ளார். இதய அறுவை சிகிச்சைக்கு பிறகு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த பாஸ் ஆன்மீக தலைவர் ஹஷீம் ஜாசின் உடல்நிலையில் முன்னேற்றம் அடைந்து வருகின்றார். இதற்கு முன்பு சுமார் 35 விழுக்காடு செயல்பட்டு வந்த அவரது இருதயமானது தற்போது மேம்பட தொடங்கியுள்ளதாக ஹஷீமின் மகள் ஹூஸ்னா தெரிவித்துள்ளார். தனது தந்தையின் உடல்நிலையானது தற்போது சிறப்பாக செயல்பட்டு வரும் நிலையில் பொதுமக்கள் அவருக்காக தொடர்ந்து பிரார்த்தனை செய்யுமாறும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை 87 வயதான ஹஷீம் ஜாசின் பினாங்கு மருத்துவமனையில் நடந்த இதய அறுவை சிகிச்சைக்கு பிறகு தீவிர சிகிச்சையில் இருப்பதாக தகவல்கள் வெளிவந்தன. இருப்பினும் அவரை பார்வையிட பார்வையாளர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. கடந்த 2016ஆம் ஆண்டு பாஸ் கட்சியின் உலாமா மன்றத்தால் ஹஷீம் 4வது ஆன்மீக தலைவராக நியமிக்கப்பட்டார். அதற்கு முன்பு 3 முறை சங்லாங் சட்டமன்ற உறுப்பினராகவும் 1 முறை ஆராவ் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் ஹஷீம் பதவி வகித்துள்ளார். குலுவாங்கில் சட்டவிரோதமாக பட்டாசுகளை வைத்திருந்ததாக 2 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். 25 மற்றும் 41 வயதுடைய அந்த 2 ஆடவர்களும் நேற்று புதன்கிழமை அதிகாலை அவர்களது வீடுகளில் தனித்தனியாக கைது செய்யப்பட்டதாக குலுவாங் மாவட்ட போலீஸ் உதவி ஆணையர் பஹ்ரீன் முகமது நோ தெரிவித்துள்ளார். இந்த கைது நடவடிக்கையானது தங்களுக்கு கிடைத்த புகார்களின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இக்கைது நடவடிக்கையின் போது ஹாப்பி பாம் எனப்படும் 11 பட்டாசுகளையும் பயன்படுத்தப்பட்ட சில பட்டாசுகளையும் 2 லைட்டர்களையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.